லெட்டரில் நீங்கள் நிறைய மிஸ்டேக் பண்ணுறது, எங்கெல்லாம் ஸ்பேஸ் வரும், எங்கெல்லாம் ஸ்பேஸ் வராது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி கிளாஸ் எடுத்திருக்கோம். அதுவும் தெரியல அப்படின்னா, இனிமேல் வந்து நம்ம லெட்டர் கிளாஸ் எடுத்து அதை நீங்கள் கற்றுக்கிட்டு போகிறது ரொம்ப சிரமம். உங்கவுங்க இன்ஸ்டியூட்டில் எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களோ, அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் எக்ஸாமுக்கு போங்க. எக்ஸாமில் நீங்கள் டைப் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்பீட் அடிக்கிறது அதுக்கு அடுத்து தான் வரும். ஃபஸ்ட் நம்ம பேப்பர் வாங்கின உடனே, ரேப்பர் வாங்கின உடனே கொஷின் எந்த மாதிரி வந்திருக்கு, செகண்ட் பேப்பர் லெட்டரில் வந்து நிறைய அப்ரிவேஷன்ஸ் இருக்கா, ஸ்டேட்மெண்ட்டில் நிறைய அப்ரிவேஷன் இருக்கா, கமா எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, எத்தனை டிஜிட்டுக்கு அப்புறம் கமா கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நல்லா நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஜூனியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் 50 மார்க் தாராளமாக எடுக்கலாம். சீனியராக இருந்தாலுமே நமக்கு 60 மார்க் தாராளமாக நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் எடுக்கலாம். செகண்ட் பேப்பரை பொறுத்த வரையும் ஜூனியராக இருந்தாலும் சீனியராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் கொடுக்கணும். ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு 50 மார்க் கண்டிப்பாக எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துடலாம். அது எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். எங்கெல்லாம் என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் பென்சிலால் அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கால்குலேஷன் போட ஆரம்பிங்க. கால்குலேஷன் போடும்போது ரிலாக்ஸாக கால்குலேஷன் போடுங்க. செகண்ட் டைம் கால்குலேஷன் போட்டதை கரெக்டாக தான் போட்டிருக்குமான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. டைம் போனாலும் பரவாயில்ல, இந்த வேலையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா 60 மார்க் இருக்குது நமக்கு சீனியர்னா. ஜூனியர்னா 50 மார்க் அப்படியே எடுக்கலாம். நமக்கு பாஸ் மார்க் என்னென்னா ஃபஸ்ட் பேப்பரில் 45, செகண்ட் பேப்பரில் 45 தான் கரெக்டு. அதனால நாம் ஃபஸ்ட் பேப்பர் எப்படி அடிக்க போகிறதுன்றது அதுக்கப்புறம் தான் அடிப்போம். அது எப்படி அடிக்கணும்னு ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நோ ப்ராப்ளம். செகண்ட் பேப்பரை பொறுத்தவரையும் பாஸ் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிரேடுக்கு ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே ஸ்பீடாக நம்ம அடிச்சிடலாம். லெட்டரை பொறுத்தவரையும் நம்ம கால்குலேஷன் போட்டோம்னா அது பேரா தானே, நம்மள ஸ்பீடாக அடித்து முடிச்சு வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதில் நமக்கு மார்க் எடுத்துடலான்னு நினைக்கிறீங்க. அது மிகப்பெரிய தப்பு. ஏன் அப்படின்னா, நம்ம லெட்டர் டைப் பண்ணிட்டு இருக்கும் போதே ஓவர்ரைட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அதே மாதிரி நமக்கு நிறைய அப்ரிவேஷன் தெரியாமல் இருந்துச்சுன்னா அதை அப்படியே நமக்கு அப்ரிவேஷன் பண்ணாமல் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே டைப் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வரும். ஸோ அப்படியெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கும் மார்க் தான் போகும். எங்கெல்லாம் ஸ்பேஸ் விட்டுருக்கீங்க, எங்கெல்லாம் ஸ்பேஸ் விடக்கூடாது, இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு பண்ணாலும் அதுலேயும் மார்க் போக தான் செய்யும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, லெட்டரை வந்து என்ன தான் நல்லா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக மார்க் லெஸ் ஆகிறது ஆக தான் செய்யும். ஏன்னா மிஸ்டேக் நம்மளை அறியாமையே அந்த மிஸ்டேக் வந்துடும். ஸோ அந்த பதட்டத்தில் நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் டைப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது கரெக்டான ஆன்சர் வராத மாதிரியே இருக்கும். நல்லா அடிச்சுட்டு இருக்கும்போதே டைம் ஆயிடுச்சு அப்படின்ற பதட்டத்திலேயே டிகிரியை மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 45 மார்க்கு நீங்கள் வந்து டைப் பண்ணி எடுத்து வச்சுருங்க.